சரவணா ஃபார்ம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிஞ்சோ ஆப்பிள் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஜிஞ்சோ ஆப்பிள் என்னென்னா, நம்ம வந்து இது வந்து ஈவினிங்காக நட்டோம். இது வந்து காலங்காட்டி இது வந்து நட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து வளரலன்னு சொல்லிட்டு ஏன் பார்க்க போகிறோம். ஏன் வளரலன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே காஞ்சி காஞ்சி போயிடுச்சு. லைட்டாக மட்டும்தான் துளிர் இருக்குது ஒரு ஒரு இடத்துல. ஒரு ஒரு இடத்துல துளிர் கூட இல்லை. ஃபுல்லாக இதை பாருங்கள், ஃபுல்லாக இது காஞ்சே போயிடுச்சு. இதுக்கு வந்து காரணம் வந்து ஏன்னா, இது வந்து நம்ம சாயந்தரம் வந்து தண்ணி விட்டோடனே நட்டுட்டோம். இது வந்து தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் நட்டோம். நட்டுட்டு வந்து நம்ம தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டுனே இருந்தால் தான் துளிர் விட்டு கொஞ்சம் நல்லா வரும். இதுக்கு வந்து இந்த ஓர கரம்பில் வந்து தண்ணி பாய்ஞ்சினே இருந்தாலும் இந்த ஓரம் ஃபுல்லாமே ஈரம் இருந்ததால் சூப்பராக துளுத்து வந்துடுச்சு. ஆனால் வந்து இங்கே வந்து ஈரம் பத்தலை. அதனால் துளிர் கொஞ்சம் வந்து விட்டுருக்கு, கொஞ்சம் வந்து விடலை. அதனால் வந்து ஃபுல்லாக இது போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து நட்டவொடனே எப்படியா இருந்தாலும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து களை வருதுலாம் பார்க்காதீங்க. நான் வந்து அந்த பண்ண பெரிய தப்பு அதான். களை வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தண்ணி வந்து 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டதால் இந்த பக்கம் ஃபுல்லாக இல்லை. இந்த பக்கம் வந்து கரம்பாக இருந்ததால் தண்ணி வந்து விட்டதால் இங்கே வந்து ஃபுல்லாக ஊறி ஊறி இது வந்து கொஞ்சம் முளைச்சிக்கிச்சு. அதனால் எப்பவுமே 2 நாளைக்கு ஒரு வாட்டி நட்டதுலேருந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டுனே இருங்க. நட்டுட்டு ஒரு 25வது நாள் அப்படி வந்து களை மட்டும் எடுத்துடுங்க. களை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி களை எடுத்திங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். நல்லா துளிர் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 அந்த டைமில் வந்து களை எடுத்தவொடனே அதுக்கப்புறம் அடி உரம் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நட்டு வந்து ஒரு 40 நாள் தான் ஆகுது. 40 நாள்லேயே பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்திருக்கு. இதே ஒரு 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 அடி, கண்டிப்பாக 2 அடி இருக்கும். 2 அடி வளர்ச்சி நல்லா இருக்கு. அதனால் வந்து ஒரு 40வது நாள் களை கொடுத்தனோடனே அடி உரம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 40வது நாளில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 55வது நாளில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால் வந்து எப்பவுமே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டுனே இருங்க. தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாள் வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 4 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் தண்ணி விடலாம். அதனால் ஜிஞ்சோ ஆப்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈரம் முக்கியம். இல்லைனா இந்த மாதிரி காஞ்சி போயிடும். அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்.